நீ அது ஒரு நெகட்டிவா கூட இருக்கட்டும், அதை நம்ம எப்படி பாசிட்டிவா மாத்தணும்னு தானே நம்ம இது பண்ணணும். நீ எப்படி யோசிக்கிறேன்னு நீ யோசிச்சு பாருன்னு சொன்னாரு, அந்த பக்கம் போனாரு, திருப்பி வந்தாரு, நான் இப்படி யோசிப்பேன்னு சொல்லிட்டு போனாரு, நீ வேற ஏதாவது பண்ணுன்னு சொன்னாரு, அவ்வளோ ஹெல்ப் பண்ணாரு. எனக்கு ஆக்சுவலா அந்த மஞ்சரி கார்பெட் போட்டதுனால எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. மஞ்சரி உனக்கும் தேங்க்ஸ் பா. என் பொண்ணு உடஞ்சிட்டா நீங்க பூஸ்டர் எப்படி வேலை செய்றீங்க, ஆனா நீங்க ஃபன் பண்றீங்க நல்லா. ஆமா அதுவும் ஒரு நல்லதா இருக்கு இந்த வீட்டுல பண்றது. தம்பி பொண்ணு இருந்து நல்லா பாத்துக்கிறேன், அவ அழும்போதெல்லாம் கூட இருக்கேன். பவித்ராவும் கோவம் வந்தா கத்திடுறா, மறுபடியும் நார்மலுக்கு வந்துடுறேன். ஏன்னா என் பொண்ணு அது போலதான் செய்யற, கத்திட்டு ஃப்ரீ ஆயிடுறேன். ஆனா அவ அழுவுது நான் பார்த்ததே இல்லை, இந்த வீட்டுக்கு வந்துதான் அழுவுறா. ஏன்னா அவ எங்களை தான் அழ வைப்பான், அவ அழுது நான் பார்க்கல. எங்களை பேச்சு போனாலும் அழாதம்மான்னு இங்க வந்து அவ எவ்வளவு உடஞ்சதால அழுதான்ட்டு இப்ப தெரியும் எங்களுக்கு. அவ அழுதானாலும் அழுதுதான், சீரியல் அழுதாலே நாங்க அழுதுதான் இருப்போம். ஏன் பவித்ரா அழுதாலும் நான் சீரியல் பார்த்து அழுவேன், அஞ்சிதா அழுதோ நீ அழுதா கூட சீரியல் பார்த்து நீ அம்மாவுக்கு நல்லா சப்போர்ட் பண்றல. நாங்க என் பையனுக்கு சொல்லுவேன், பாப்பா விஷால் சூப்பரா ஆமா கனவு சூப்பரா பண்ணிருக்கேன். நம்ம ரெண்டு சாப்பிடல தமிழும் சரஸ்வதி சூப்பரா பண்ணிருக்கீங்க. கேரக்டர் பார்த்தா இங்க வேற ஏன் இது போல பண்றான். எனக்கு வந்து ஒரு கேமாக தான் பார்க்குறேன். இது எமோஷனாக கடந்து யாரும் எப்படி விளையாடுறீங்க சொல்றது, எப்படி விளையாடுறீங்க, ஒருத்தரோட ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி அனலைஸ் பண்ணி விளையாடுறீங்க அப்படி பார்க்குறேன். ஸோ அப்படி சொல்லுது எல்லாரும் சொல்லுறேன். தீபக்கண்ணா வந்து ஸ்டார்டிங் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் இருக்கும்போது அவர் வேற மாதிரி இருந்தார். பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் இருக்கும்போது வேற மாதிரி இருந்தார் அவரு. ஸோ பெர்ஸ்பெக்டிவ்லாம் மாறிடுச்சு ஆக்சுவலாக போர்டு எடுத்து அப்புறம். ஸோ தீபக்கண்ணா வேற மாதிரி பார்த்து தீபக்கண்ணா வேற மாதிரி மாறிட்டார் ஆக்சுவலாக. ஸோ அது உங்கள்கிட்ட பிடிச்சது. அருண் வந்து ஃபர்ஸ்ட் 3 வாரம் வேற அருண் பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் நீங்களோ இல்லைன்னா இது மேட்சாக ரெண்டுமே நீங்கள் தான் நினைக்கிறேன் நான். ஸோ எப்படி இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு கேம் தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டீங்க, சரியோ தப்போ அது பின்னாடி எல்லா பின்னாடி பார்த்துலாம் சொல்லிட்டு உங்களுக்கு தோன்ற பண்ணா சூப்பராக இருக்குது. ஓகே, அடுத்த சவுண்ட் வந்து சவுண்ட் வந்து உங்களுக்கு நிறைய பேர் தெரியாத நீங்க சவுண்ட் எப்படி கேம் விளையாடுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா சவுண்ட் உங்களுக்கு யாருமே கேம் விளையாடுறதில்ல, அவங்க டேரக்ட் ஆடியன்ஸ் விளையாடுறாங்க. எப்படின்னா இப்போ இங்க இருந்து அந்த ஸ்டேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு 2 கோவில் இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சதுதான். இப்போ நீங்க நினைக்கிறீங்களா இப்படிதான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் காரணம் அதான் சவுண்டு. சவுண்ட் பெருமையா சொல்லிருக்கேன். கேமோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால உங்க கேம் எப்படி இருக்கு நான் பார்க்கறதுனால அப்படி சொல்றேன். ஸோ விஷால் வந்து ஆக்சுவலாக செஃபாக இங்கே நினைக்கிறேன். அவரை எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்து கொண்டே தெரியாம
வரைக்குமே. ஸோ அவரோட கேம் நல்லா தான் இருக்குது, எப்படி சொல்கிறது. ஆனால் பின்னாடி பேசுறத விட முன்னாடி நிறைய பேசினா நல்லா இருக்குன்னு தோணுது எனக்கு. ஸோ அட்வைஸ் தான் அது, அது உங்களுக்கும் நீங்கள் எல்லாருக்கும் இருந்தது. ஸோ அன்சிதா ஆக்சுவலாக அன்சிதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஓப்பனாக இல்லாதவங்க. ஸோ கோவம் தான் கத்துறாங்க, அன்பு தான் போய் அணைச்சிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்குன்னா அது அவங்களா இருக்காங்களா இல்லை நினைக்கிறாங்களா அதெல்லாம் தாண்டி அவங்க கேம் விளையாடுறாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓப்பனாக இருக்கீங்க, ஆக்சுவலாக நிறைய பேர் ஓப்பனாக இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதனால தான் ஜெஃப்ரி சொல்லவே வேண்டாம். ஜெஃப்னா எப்படி பார்த்தோம்னா ஜெஃபோட ஸ்ட்ராட்டஜி அது கொஞ்சம் தப்பா சொல்ற மாதிரி இருக்கும். சார் ஏய் நல்லதா சொல்லுடா ப்ளீஸ் டா. கரெக்ட்டா ஏய் அவன் சொல்லட்டும் டி. சரி வேர்த்துடா. அவன் நைஸ் நல்ல கம்மி சொல்லினா சொல்ல என்னோட பாயிண்ட் என் குடும்பத்தை வச்சு என்ன பண்றாங்க பார்த்தா இது பண்ற ரொம்ப வரும்போது இவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருப்பீங்களா? சொல்லு நான் சொல்லிடுறேன், நான் எதிர்தா குட் கேட்ச். நான் சொன்ன விஷயம் நம்புறேன். ஜெஃப் பார்த்தோம்னா ஜெஃப் வந்து எல்லா கூடயும் பாசமா இருக்கணும், அன்பா இருக்கணும் வச்சுதான் விளையாடுறாரு. ஜெஃப்ரிக்கு வந்து நான் எப்படி பார்க்கணும் அது அவரோட நல்லா விளையாடுறது தான் பார்க்காது. தப்பா இல்லை, தப்பான இதுதான் தப்பான பண்ண சரியான சரியான பண்ணுவோம். முத்து ஸோ இந்த வீட்டில் முத்து அப்படின்னா முத்து உங்க கூட மட்டும் விளையாடுறது இல்லை, முத்து பிக் பாஸ் கூட விளையாடுறது. கேம்ஸ் நல்ல விஷயம் பிக் பாஸ் கூட கேம் ஜாக்குமே அப்படிதான். ஜாக்கும் பிக் பாஸ் கேம் விளையாடுறாங்கன்னா பட் நல்லதா சொல்றேன். நீங்க அதை கண்டுபிடிப்பீங்களான்னு தெரியல. ஆக்சுவலா நான் இந்த கேம் எப்படி பார்க்கறேன்னா எல்லாத்தையும் டீகோட் பண்றதான் பார்க்கறேன். பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரோ சரி, இல்லைன்னா ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிக்கிறோம் சரி, அது உங்களுக்கு எல்லாம் ஒரு மெசேஜோ இல்லைன்னா ஒரு இது கொடுக்குறதா செய்யறது. அதை அனலைஸ் பண்ணி அவர் அதை எதுக்காக கொடுக்குறாரு, நம்ம இது எப்படி அதை வெளிக்காட்டணும், இல்லை எப்படி மாற்றிக்கணும், வெளிக்கிறதே எப்படி சொல்றாரு, அதை எடுத்துக்கிறது. ஸோ 10 வாரமும் ரோஸ்ட் 12 வாரமும் 11 வாரமும் ரோஸ்ட் வருதுன்னு தான் இருக்குது. ஒவ்வொரு அடியாக வீக்கெண்ட் போய் அழுதோ இல்லை ஏதோ பண்ணி ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து அது பவுன்ஸ் பேக் பண்ணி வர்றது இருக்குல்ல, ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ அதனால எப்படி சொல்றது, ஆமாம் ஸோ மஞ்சரி தீர்மானம் பார்த்தோம்னா டெரரா இருக்கும். கிளாஸ் தான் மாதிரி. ஸோ வந்த மொதல் நாள்லேருந்து இந்த வீட்டையும் ஆப்போசிட்டாக மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாம் பிளான் பண்ணி தான் வெளியே பார்த்துட்டு இருந்துருக்கீங்க. என்ன பண்ணா என்ன எல்லாரும் உடைக்கலாம் அப்படியே எல்லாம் நமக்கு ஆப்போசிட்டாக திருப்போம். ஆன்லைன் மிஸ் தான் வரலாம். ஒரு பாயிண்ட்ல அவன் ஸோ இட்ஸ் அவர் கேம் தான் இருக்குது. ஸோ அது பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் டோன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ரிவ்யூ வச்சோ இல்லை வர கமெண்ட்ஸாக வச்சு சொல்ல நல்லா மாத்திட்டீங்க. ஸோ ராணுவம் எப்படின்னா ராணுவம் டிஃப்ரெண்டான பீஸ் ஆகுது. ஆமா சௌந்தர்யா ராணுவம் ஒன்னா தான் பார்க்குறேன்.
நம்ம ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம்ல, அதையும் பார்த்துங்க. வெளியே ஃபோன் பேசி வச்சுட்டு வந்திருக்காங்க. தெரியும். ஓகே. அப்போ வந்து அவனும் அப்படி சொல்லுவாங்க டேரக்டா. சவுண்ட் அளவுக்கு இல்லை. இப்படி சொன்னாதான் கொஞ்சம் சரி, ஆனா எப்படி பார்க்கறதுனா இதை பண்ணி அந்த ஒரு பெரிய இதெல்லாம் பண்ணி என்னன்னு பார்த்தேன். நல்லதுதான். அவரோட எய்ம் ஒன்று இருக்கும்ல, உள்ள வந்துருக்காரு, அவர் எதுக்காக உள்ள வந்துருக்கான்னு இருக்கும்ல. ஸோ அதை அவர் கரெக்டாக பண்ணுறா தோணுது எனக்கு. ஸோ அது பெஸ்ட். ஸோ ரயன் எப்படி பார்த்தோம்னா அவங்க உட்காந்து சொல்லிட்டு போகலாம், டாஸ்க் பெஸ்ட்னு சொல்றாங்க. அப்படி ஸோ அவர் கேம் எப்படி பார்த்தோம்னா அது ஆப்வியஸாக ஒரு ஒன் கண்ணாக கேம் பார்த்துட்டு தான் இருப்பாரு. ஸோ அவர் இன்னும் 2 பேரை தாண்டி எல்லாம் கொஞ்சம் விங்களா இல்லைன்னா உங்களுக்கு பெட்டர்னு தோணுது எனக்கு. ஸோ டாஸ்க் எல்லாம் நல்லா விளையாடுறாரு, மற்றவங்களோட ஸ்ட்ராட்டஜி அனலைஸ் பண்ணுறாரு, எல்லாமே பர்ஃபெக்ட் தான். ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணாத என்ன நினைக்கிறோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணாதான் ஒரு ஆள் கிடைக்கும், பிளேயர் ஒரு ஆள் கிடைக்கும்ல. ஸோ அதனால தான். ஸோ அது வந்துச்சுன்னா சூப்பர் தான். ஓகே. பவித்ரா வந்து ஆக்சுவலாக ஒரு ஹோம்லி கேர்ள் அவங்க. ஸோ அவங்களோட கேம் எப்படி பார்க்கணும்னா இப்போ ஓப்பன் ஆயிடுறாங்க. இப்போ நல்லா ஓப்பன் ஆகி நல்லா விளையாடுப்பா. அவங்க 2 பேர் ஃபேன் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. டாஸ்க் வந்தா வேற மூட். டாஸ்க் பேஸ் தான். டாஸ்க்னா மட்டும். ஸோ எல்லா டாஸ்க்லையுமே நல்லா விளையாடுறீங்க. ஸோ உங்களை தனியாக காட்டணுன்றது எப்படி சொல்லுது, இந்த வீட்டில் நம்ம தனியாக தெரியணுன்ற டாஸ்க்கு நல்லா நம்ம தனியாக தெரியணும். ஆக்சுவலாக நல்லா இருக்கு. அதையும் தாண்டி நீங்கள் கேம் மற்ற டாஸ்க்கு மட்டும் மற்ற டைமும் நீங்கள் நல்லா பண்ணலாம், உங்களுக்கு நல்லா ஓப்பன் அப் ஆகி நல்லா பண்ணலாம்னு தோணும் எனக்கு. ஸோ அதுதான் அது உங்களுக்கே தெரியும். ஸோ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க எங்க பேசணுமோ ஷீ இஸ் டாக்கிங். அவங்க பேசிடுறாங்க. பேசுறாங்க. பட் ஆமா. ஓகே, நல்லா விளையாடுறீங்க பவித்ரா. நான் ஏன் இப்படி இருக்கேன், என் கூட இருக்கவங்கலாம் இப்படிதான் இருக்காங்க. ஆக்சுவலாக 12 வாரம் கடந்து உள்ள இருக்கிறது பெரிய விஷயம். அம்மாக்கு என்னை பத்தி கேளுங்க, எங்க அம்மா சொல்லுவாங்க. சொல்லுங்க ஜாக் எப்படி இங்க ஒரு விஷயம் என்ன வந்து வைஃப் வந்து சொல்லிட்டு போலாம். பொறுப்பா இருக்கு. இங்க வந்து சமைக்கிறது என்னவோ எல்லாருக்கும் அவகிட்ட அந்த விஷயம் வீட்டுல எல்லாம் சமைக்க மாட்டான். சுடு தண்ணி கூட வச்சு 3 வாரத்துக்கு சமைக்கிறோமா? சுடு தண்ணி கூட வச்சுட்டாங்க. சமைக்க தெரியாத ஏன்னா சமைக்க தெரிஞ்சிச்சுன்னா சமைக்க வச்சிருவாங்கன்ற ஒரு பயத்துல இருந்தா. இல்ல இது இங்க அப்படி இல்ல. சமைக்க தெரியுதுல. உங்களை பார்த்தா நிறைய டிஷ் கத்துன்னு இருக்கா. வீட்டுக்கு வந்து அவளதான் சமைக்க சொல்ல போறேன். நாளைக்கு நான் ரெஸ்ட் எடுத்து போறேன். ஏன் அவங்களுக்கு எல்லாம் சமைச்சு போட்டல. அதான் இப்ப என் ஒய்ஃப் ஒரு விஷயம் சொல்லுவேன், என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நீங்க நானா நீங்க இல்ல அவங்க ஒய்ஃப்னு சொன்னாங்க. அக்கா தான் எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. நான் பார்த்தேன். ஸோ ஆஸ் எ ஃப்ரெண்ட் இன்னும் அடிக்கடி இன்னும் ஃபர்ஸ்ட் கேர்ஃபுல்லா ஒரு ஃப்ரெண்டா நம்ம வந்து பேங்க் ஓனர் கண்டிப்பா வந்து ஷில் பி வெரி வெரி ட்ரஸ்ட் வர்த்தி அண்ட் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் அப்படின்றது வந்து அவங்க சொல்றதுக்கு அவங்க நானும் பார்க்குற ஒரு இது இருக்கு. பட் இருந்தாலும் அதை தாண்டி சொல்றப்போ இன்னும் யோசிச்சு டீப்பா அவளை பத்தி யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நிஜமாவே பேங்க் ஓனர் இவ வந்து எனக்கு ஃப்ரெண்டுன்றது நான் பெருசா வெளியில தெரியாது. நான் காமிச்சிட்டதும் இல்லை எங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை. ஆனா வந்து எனக்கு நிறைய விஷயத்துல வந்து நான் லோவா இருக்கும்போது எனக்காக பின்னாடி நின்று பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தது அவதான். அவள் கால் பண்ணி லைக் என் ஒய்ஃப் செட் 2 மணிலாம் இல்லை, எத்தனை மணி வேணாலும் அவள் கால் பண்ணுவான். எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அவளோட பிஸி ஸ்கெட்யூல கூட கால் பண்ணிட்டு உடனே என்ன சொல்லுவா, எது கால் பண்ணன்றதுல அவ சீரியஸா எடுத்துக்கோ ஒரு ஃப்ரெண்டு. அது வந்து எனக்கு சில டைம் வந்து இவளை சந்தேகப்படும் போது அது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். அவ அப்படி கிடையாது. ஆக்சுவலி அவ அப்படி கிடையாது. எங்க
எனக்கு அது அவ கூட இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். அவ இதுவே ஒண்ணு கேட்டா 10 செய்வா. அதே மாதிரி அவளுக்கு பிடிச்சவங்களை யாராவது ஏதாவது சொல்லிட்டு விட மாட்டா. ஐயோ. அதான் சொல்ல மதுரை அங்கதானே உரிமை இருக்கு. எப்படி வந்து குடிலாம் பார்த்துக்கோம். அந்த மாதிரி வந்து அதுதான் நான் சொன்னேன் நான் வீக்கெண்ட்ல. மதுரை மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கலி அவங்க தெரியாதவங்க சொன்னா பரவாயில்ல. அவ வந்து யாராவது ஏதாவது சொல்றாங்க ஏதாவது பேச போனா கூட கப்பல் நின்றுவாங்க. அந்த மாதிரி உரிமை இருக்கிறதால நேச்சராகவே அவளுக்கு அந்த ஒரு அவ டக்குனு யாரையுமே சூஸ் பண்ண மாட்டா. ரொம்ப உரிமை சூஸ் பண்றா அப்படின்னா ஸ்கூல் படிக்கும் போது நிறைய பிள்ளைங்க ஆமா, ஒரு நாள் கூட பிரச்சனை இல்லாம இருக்காது ஸ்கூல்ல. பாய்ஸோட டெய்லியும் பிரச்சனை வரும். கோயட்ல இதை சொல்லி கொஞ்சம் சொல்லுங்க. அவ டக்குன்னு எல்லாத்தையும் சூஸ் பண்ண மாட்டா. அவ சூஸ் பண்றானா அவ பெஸ்ட் தான் சூஸ் பண்ணுவா. அவளுக்கு ஒண்ணு தோணும். அவ டக்குன்னு அந்த லிஸ்ட் நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க இருக்கீங்க அதுல. ஆமா நான் போய் அவனை பத்தி சொன்னதெல்லாம் கரெக்ட். ஆமா ஆமா. அதான் ஆரம்பத்துல வந்து அவ சொன்ன மாதிரி தான் நான் வந்து விஷாலா கூட ஃபர்ஸ்ட் வந்த உடனே தெரியும், விஷாலா தெரியும் சொன்னா, அருணா தெரியும்னு சொன்னா, சத்யாவை தெரியும்னா அவளுக்கு ஒரு எனர்ஜி. ஐயோ எல்லாரும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, ஜீவக்கண்ணா தெரியும், எல்லாரும் தெரிஞ்சவங்க இருக்காங்களேன்ட்டு கடையில் தெரிஞ்சவங்கதான் தெரியல விஷா, இவள நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்னா அது ஜாக். நாங்க கேட்ட பார்த்தோம். பார்த்தோம் உட்காந்து பேசுனீங்களா? அது மொத்தம் உங்களை பார்த்த உடனே ரொம்ப தூரமா இவங்களாம் பார்த்துருக்காங்க. கிறிஸ்மஸ் ஒரு மாப்பு கொடுத்தேன் அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பெர்ஸ்பெக்டிவ் நிறைய மாறி இருக்கு. உள்ள இருந்த ஜாகு அதுக்கப்புறம் போக போக பல வாரங்கள் கடந்ததுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுக்கவே முடிஞ்சது. இட் டுக் a lot of time. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒரு இது யோசிக்க முடியல அதை பற்றி. ஸோ இன்னைக்கு வந்து she's got a lot of hearts. ஸோ அது நல்லது தானே. நல்லதான் சொல்லிட்டு இருக்கேன். அவளை வந்து டக்குன்னு ஜட்ஜ் பண்றது வந்து நீங்க ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுங்க. ஆனா அவளோட ட்ரூ செல்ஃப் வந்து நீங்க இது பண்றது ரியலி டேக்ஸ் டைம். அவ சூஸ் பண்ணுவா. அவளுக்கு யார் தேவைன்றத அவ எப்பவுமே சூஸ் பண்ணுவா. அந்த வகையில் she's very அதுல நான் ரொம்ப அதிகமா சொல்றேன். நல்லா இருக்கும். பொதுவா இந்த பெருமை போதும். காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த நாராயணன் எந்த அவதாரம் எடுத்தாலும் துஷ்ட சக்தி கிட்ட இருந்து தர்மத்தை காக்கிறதுக்காக மட்டும்தான். இதுக்கு என்ன குறைக்கும்? யாரு காரணமா இருப்பாங்க ரகசியத்தை கண்டுபிடிக்கணும். எங்க சாமி தாண்டவத்தை பாரு. சார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஸ்டே பண்ற இடத்துக்கு வந்த கொரியர்ல இந்த லெட்டர் இருந்துச்சு. அட்வொகேட் ராஜன் எடுத்துட்டு வந்திருக்கிற லெட்டர். அதெல்லாம் பிரச்சனை. அவங்க சொன்ன விஷயம் என்ன சொன்னா, இதுதான் கேட்டீங்களா சாமி? மஞ்சளிட்ட கேளுங்க சாட்டி பத்தி சொல்லுவாங்க. வெளியில இருக்கும்போது என்னால ஜாக் கூட தான் நிறைய ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. ஆனா சில இடத்துல வெளில இருந்து பார்க்கும்போது ஏதோ அந்த ட்ரூத் அண்டர் விளையாடும் போதுலாம் அவர்கிட்டே சொல்லியிருப்பேன். எனக்கு என்னன்னா ஒரு விஷயம் இருக்குன்னா நான் சொல்லிடுவேன். எனக்கு அது சொல்லாம இருந்ததுன்னா நேரில் என்னால் பேச முடியாது. ஸோ நான் யார்கிட்டயாவது நேரில் ஒன்னாம பேசலன்னா எனக்கு ஏதோ ஒன்று இருக்கு சார், அது கரெக்டா பேசுறீங்க, நேர்ல பேசுங்க. நீ கூட எந்த பிரச்சனை இருந்தாலும் நேர்ல பேச. அந்த பொம்மை டாஸ்க்லயுமே எனக்கு உட்காரும் போது நான் தான் சொன்னேன், எனக்கு உன் பொம்மையை புடிச்சு வைக்கணும்னா கிடையாது, எனக்கு என் பொம்மை போகும் அதுக்காகதான். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு கிட்ட வர வரதான் ஒரு அதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அவ்வளவு நேரம் உங்களுக்கு அவ ப்ராமிஸ் பண்ணானா அதை கீப் அப் பண்ணுவோம். அவ கிவ் அப்பே பண்ண மாட்டா. நான் சொல்லிட்டேன், அதான் செம்ம ப்ரௌட் மூமெண்ட். அந்த டைம்ல இருந்து அதுக்கப்புறத்துல இருந்து ஒரு தடவை பார்க்கும்போது ஓகே அந்த பெரிய விஷயம் அவளை ஹர்ட் பண்ணவே மாட்டேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நினைக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சொல்றாங்க, அந்த விஷயம் தான் அவளுக்கு hurt ஆகுது. அது கிடைக்கலன்னு உடனே ஏன்னா இங்க எல்லாரும் நின்று ஜாக் இப்படி அப்படின்னு சொல்லும் போது அப்படியே தொடச்சு போட்டு போயிடுற மாதிரி இருக்கும். ஆனா கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதுக்கு உட்காந்து ஒரு ரொம்ப நேரம் உட்காந்து தீபக் அந்த சாரி கேட்டு ரொம்ப அந்த இதுல வரமாட்டே உள்ள போனால உள்ள போய் அவ அழுதுட்டு சொன்னது இல்லைன்னா அவரு தீபக் ப்ரோ வந்து நான் அப்படி பார்த்தேன் ப்ரோ, அவர் பார்த்துதான் நான் எனக்கு ஃபீல் பண்ணேன், அவரு அப்படி பேசிட்டாருன்றது தான் எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருந்தது. ஆண்டியும் சொன்னாங்க உங்களை பார்த்துட்டு தான் வரணும்ட்டு அவ ரொம்ப ஆர்வமா இருந்தா சின்ன வயசுல அப்படின்னு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் பிரேக் ஆகுதோ அது மட்டும் அதான் சொல்றேன். see இந்த கேம் பொறுத்த வரைக்கும் it takes time to எக்ஸாம் வச்சுட்டு நான் கஷ்டப்படும்போது அதுக்கப்புறமா ஜோடியை பார்த்துட்டு டிடிஏக்கா போல வர போறேன், தீபக் அண்ணா போல வர போறேன், நான் ஆங்கரா வர போறேன். இது முதல்ல எக்ஸாம் எழுதுறது பாரு படிடி அங்க போய் சொல்லக்கூடாதான் எதிர்பார்த்துதான் நீங்க சொல்லிட்டீங்க. அம்மா தீபக் நான் சொல்லலாம் அந்த வர்றவங்க தீபக் அண்ணா பிடிக்கும் தீபக் அண்ணா பிடிக்கும்ன்றாங்களா? எனக்கா ஃபேமிலி கிட்ட வந்தாலே சொல்றேன் தீபக் அண்ணா மட்டும் சொல்லாதீங்க. ஆனா ஆக்சுவலா உனக்கு என்ன தாண்டி வேற எந்த பிளேயர் ரொம்ப பிடிச்சிருக்கு? உன்னை தாண்டியா? ஆமா நீ என்னதான் சொல்லணும், வேற வழி இல்ல நீங்க. ஓகே என்ன தாண்டி? உன்னை தாண்டி என்னால யோசிக்கவே விட மாட்டேன். அப்படியே ஆமா நீங்க மிளகு தூள் இல்ல என் ஃப்ரெண்ட். சரி செகண்ட் யாரை பிடிச்சிருக்கு? செகண்ட் முத்து மஞ்சரி. உனக்குடா? அவங்களுக்கு 5 பேர் சொன்னாங்க. 5 எல்லாம் சொல்லாத, 3 பேர் சொல்லுங்க. அவளை தாண்டி 3 பேர் சொல்லு. உனக்கு பிடிச்சிருக்க 3 பேர் சொல்லு. ஸோ எனக்கு பிடிச்சிருக்குன்னா எப்படி சொல்றது, அருணை பிடிச்சி பேருடா. சொல்லக்கூடாது. சொல்லு சொல்லு. முத்து மஞ்சள் தீபக் அண்ணா. ஆமா மஞ்சளிக்கு அப்புறம் எனக்கு அவங்க அருணை விஷாலெல்லாம் பிடிச்சிருக்கா சௌந்தர்யா? தேங்க்யூ. உனக்கு ஒருத்தர் அம்மா இல்ல அவரு சொன்னாரு நீ அவளை தாண்டி யாரு எங்க அம்மாவா இது மீட்டிங்ல டீச்சர் பத்தி கொலை சொல்றது கூட எங்க அம்மாவே சொல்றாங்க. அந்த பயத்துல இது எங்க இருந்து எங்க வந்திருக்க ஃபீல் நோ அவங்க இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தப்பா. ஆனா எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு பிக் பாஸ்க்கு வரணும் பல நாள் கனவு. ஆனா நீங்க நடந்ததெல்லாம் ரொம்ப வாழ்க்கையில மறக்க முடியாத நாட்கள். இந்த 100 நாள் நீங்க தனியா இருந்துப்பீங்க நினைச்சிருப்பீங்களா? இல்லை, இவங்களோட தான் டிராவல் பண்ணணும்ட்டு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க எல்லாருமே. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. மழை வந்தப்போ வீட்டுல எல்லாம் போய் ரொம்ப பொழுது எங்களெல்லாம் ஒன்னாவும் இருப்பா. சென்னையில ஆமா ஆமா இது தண்ணி வாங்கி நானும் இல்ல அம்மாவும் தம்பி மட்டும் தான் என்ன பண்றாங்கன்னு தெரியல. எங்களதெல்லாம் அந்த ஏரியாலாம் இருப்பாங்க. சென்னை ஃபுல்லா தண்ணி சென்னையில நாங்க வந்து ஸ்டிக்கர் சொல்லிட்டு தானே இருக்கேன். ப்ரோ நீங்க சென்னையில இல்லை ப்ரோ சைலண்ட் தண்ணி தான். ஸோ அந்த எங்கெல்லாம் தண்ணி மேபி அந்த மழை பெஞ்ச ஒரு நாள் சில ஏரியா இல்லை எதுக்கு எனக்கு பாக்கணும் வாய் இப்படிதான் வச்சிருப்பா வாய பேச்சிருந்தீங்கன்னு வச்சுக்காம ஆமா, யார் சாமி வந்தாலும் கால போடுவா அவளுக்கு ஒரு ஆமா லாஸ்ட் தான் நாங்க வர்றோம்னு அவளுக்கு தெரியாது. அவங்க வர எப்படி இருந்தாலும் வந்துதான் ஆகணும். ட்ரெஸ் கொடுத்தீங்க எனக்கு நேற்றே போட்டு அவுத்து வச்சிட்டேன். எனக்கு காலையில் ஷார்ட்ஸோட போட்டு வச்சேன் எங்க வீட்டுல. என்ன பண்றது? நீங்க உங்களுக்கு அவளை தாண்டியா? நீங்க நல்லா பேசுறீங்க. திருத்தமா நிறுத்தி நிதானமான அழகா இருக்கு. அந்த தமிழ் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் உங்க வாயில இருந்து வரும்போது மஞ்சரி அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? உயிர் எடுத்துட்டு இருக்கான். ஒரு மாதிரி இருக்கான். அதான் எதுவுமே இல்லை. சில ஏரியா தான் அதனால எவ்வளோ பிரச்சனை நம்ம மரியாதை அங்க இருந்து இங்க சென்னையில என்ன ஆச்சுன்னே
தெரியல. எல்லாமே சரி. எனக்கு கொஞ்சம் பயம் வந்தது. இந்த வாட்டி கொஞ்சம் நல்லாவே ஹாஸ்பிட்டல் எல்லாம் போக மாட்டாங்கல்ல. அதெல்லாம் போன வாரம் நீங்களும் எங்க அந்த பாத்துக்கிறதுக்கெல்லாம் வந்து டைம் பண்ணிட்டு நல்ல பாட்டு எடுத்துருக்கீங்களே. ஆனா தேவபுத்த பாட்டு தெரியல. மீதி பாட்டெல்லாம் கண்டுபிடிச்சிங்க. எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. புரியுது. நீ என்ன வச்சு பாருது அப்படியே ஃபீல் பண்ணா செய்யலாம். அது இது மன முடியாது. ஒரு பாட்டு எழுதுங்க அந்த சார் அதோட இன்னொரு வருஷம் தானே வந்து அப்படியா நிறைய பேர் நீங்க ஜாக் நிறைய பாடல்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஆமா நான் தெரிய பாட்டு என்ன பத்தி கேட்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்ல நாங்க பார்த்தது உங்க அப்பா வந்தார்ல எதுவுமே நான் சொல்ல முடியாது. இப்போ நம்ம திங்க் பண்றபடி ஜாக்லின், உங்க குடும்பத்தாரோட நீங்க இப்ப போட்டோ எடுத்துக்கலாம். எனக்கு ஏன் டாஸ்க் வரல பிக் பாஸ்? என்னடா ஏதாவது சொல்லக்கூடாதுன்னு நல்லா இருக்காங்க. நீ கேட்கவே இல்லையே. அவங்க நல்லா இருக்காங்களா? பிக் பாஸ் எனக்கே அந்த டாஸ்க்மே கொடுக்கல பிக் பாஸ். அதான் தெரியுது. நைட்ல அது வந்தாலும் என்னையே செய்யறாங்களா அந்த மாதிரி ஒரு அது சரி தேங்க்யூ ஸோ மச். அதனால ஆனா அந்த ஒரு ஃபன் அருணை வந்து நாங்க வீட்டுக்குள்ள பார்க்கல. என்ன பண்றீங்க? ஒரு கலப்புங்கன்றாருன்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம யாரோடய சண்டை போட்டு பார்த்துட்டு நல்லா பேசுறது. நீங்க அப்படி இருப்பீங்களா? தெரியுது தெரியுது அவளுமே அது இல்லைன்னா வந்து எப்படின்னா சம்திங் ஆரஞ்சு. ஆமா ஆமா பயங்கரமா இருக்கு. அது கால் வந்தவங்க சந்தோஷம் பெட்டு நீங்கள வச்சிருக்கா 24 மணி நேரம் இவ பின்னாடியே சுத்தி சிக்கனா நீங்களா கண்டிப்பா வீட்டுக்கு வந்து காப்பி குடிச்சு முடியுமா? அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் ஆகட்டும். சாப்பிடலாமா? நீ காப்பி குடிச்சு முடிய நீங்க
எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக சீக்கிரமா வெளியே போகுது. சீக்கிரமா வெளியே நீ செஞ்ச புளிக்குழம்பு சூப்பர். அப்படியே கொடுத்துப்பியா? சொல்லுங்க. நல்லதா சொல்லுங்க. சரி. அவ்வளவுதானா? இனிமே சாப்பிட என்னை பத்தி நல்லா ஸ்மார்ட் ஸ்மார்ட் அது ஸ்மார்ட் அவர் வேற ஏதோ சொல்ல வந்தாரு. நான் நிறுத்திட்டேன். 2 பேர். எத்தனை பசங்க கேட்டேன்? 2 பேர். 2 பேர் இல்லையா? 3 பேர் அவனுமா? அம்மா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? ரயன் வீட்டுக்குள்ள இருந்து வரும்போது கூட இந்த ட்ரெஸ் போடணுமா அவன் செலக்ட் பண்ணல. உங்க வீட்டுல இருந்து வர போறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்து இது ஓகேவான்னு கேட்டு போட்டிருக்கான். Winning. எனக்கு நானும் கிரேவி. சரி, match பண்ணிக்கோமா? நான் வேணா சோஃபா என் பையன் எடுத்து விட்டாரு சார். கிறிஸ்மஸ் அனிஷா கேட்டேன்னு சொல்லுங்கம்மா. நிறைய 2 வருஷம் எங்க அக்கா கேட்டுருக்காங்க. ஆமா ஸ்டாலின் 24 hours கேட்டேன்னு சொல்லுங்க. நல்ல விளையாட்டு சொல்லி அனுப்பிச்சா. அப்படியா? நீ முடிச்சுட்டே வா. நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டே வா. அது வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனரா ஸ்டைலிஸ்டா வாங்கி தான் என்ன நீங்க எதுவுமே சொல்லாத டிசைனர் ராணா, உங்க வீட்டுல கேளு ராணா, இது எல்லாத்தையும். சும்மா சொல்ல அவரோட ஏய், எங்க குடும்பத்துல என் குடும்பத்தோட விளையாட ப்ளீஸ் அமைக்கிறாரு. சொல்ல ஒரு மந்த்ல சீசன் அதனால டாக்ஸிசிட்டி கம்மியா இருக்கு இந்த சீசன். இந்த வேர்ட் யூஸ் பண்றேன் ஆக்சுவலா உங்க சொல்லும் போது அப்படி பண்றீங்க. ஏய், இங்க நிறுத்திட்டு வர, இங்க நிறுத்திட்டு அங்க வர. ஏன் அவர் பாக்குறாரு, நான் பாத்துட்டு உள்ள எதுவுமே சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் போல என்னன்னு சொல்லுங்க. ஸோ நல்லா இருக்கா காஃபி? ரொம்ப sweet. சக்கரை போட்டியா? ஆமா. யாரும் சக்கரை குடிக்க அவங்க நான் சுகர் பேஷண்ட். பரவாயில்ல குடிங்க. ஒரு இது நம்ம சந்தோஷமா ஸ்வீட் கொடுத்து ஸ்வீட். நீங்க நல்லதா சொல்றதுனால என்ன கையை பிடிச்சிருக்கீங்க? அப்படியா? நீ நமக்கு எது சொல்லணும்னு சொன்ன என்னை பத்தி போட்டு கொடுக்கணும்னு சொன்ன. போட்டு கொடுத்தா எடுத்துக்க மாட்டாங்க. நீட்டாவே இருக்க மாட்டேங்கிறா அப்படிலாம் சொல்லி ம். சமைக்க அப்படி சொல்றாங்க. இல்ல துணி வந்து பாத்துட்டு 5 நாள் வச்சிருந்தா. என்ன பிக் பாஸ் தான் சொன்னாரு எங்க வீடு மாதிரி இருக்க சொல்லி. எங்க வீட்டுல நான் இப்படிதான் இருப்பேன். அந்த இது செங்கல டாஸ்க்ல எல்லாம் இழுத்து உட்கார்ந்து இருக்கும்போது துணி எடு துவைக்க சொல்லல. நான் என்ன வைக்க சொல்றேன்? தீபக் பேசும்போதெல்லாம் இவ கண்டிப்பா என்னதான் ஞாபகம் வச்சுட்டு இருப்பா. ஆமா தீபக் அண்ணா, நீங்க இவ்வளவு மாதிரிதான் என்ன வந்து இந்த இதை பண்ணாத அதை பண்ணாத இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணல இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாத ப்ரொனன்சியேஷன் தப்பா இருக்கு எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டே இருப்பா. அதனால அவளுக்கு அதனால ஃப்ரெண்ட்ஸ் கேரி பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. இயர்லி ஒன்ஸா? early ones. எப்போ பார்த்தாலும் பேசினா இருப்பீங்க நீங்கள் 2 பேரும். சும்மா சொல்கிறாங்க. எங்க அம்மா பாத்துக்கலையா? இல்ல நான் போன் என்ன சொன்னேன், போன் பேசாத அம்மாக்கு இல்ல ஃபீல் ஆச்சு. மம்மி கொஞ்சம் நீங்களும் வரதுதான். சவுண்ட் வைக்காம நேத்து வந்து எங்க சொல்லிருப்பாங்க சண்டை போட்டுக்காதீங்க ஒன்னா இருங்க நல்லா இருக்கு. அவர் கதை குட்டி அப்படி கிடையாது. ஆக்சுவலி யார்கிட்ட முரண்பாடு சொல்லணும்னு எதுவுமே இல்லைதான். ஸோ ஒரு சைடாக சொல்லணும்னால அது எல்லாருக்கும் முரண்பாடு இருக்குதான். பட் ஆனால் அது எல்லாமே உங்களோட கேம் தான் இருக்குது. ஸோ அதனால பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளும் யாரப்பா நீங்க பாத்துருக்கீங்கன்னு சொல்றேன். எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. மத்தவங்கள பாத்துருக்காங்கன்னா கூட சரி. ஆனா நாட் இல்ல நாட் நல்லா பிஹைண்ட் திஸ் ஓடிச்சு
என்ன கேட்கறாங்களா பெஸ்ட் பேரண்ட்ஸ் யாரு ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் யாரை நாமினேட் பண்ணுவீங்க உங்க பேரண்ட்ஸ் நீங்க நாமினேட் பண்ண முடியாது யார் ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் சொல்லுங்க என்ன ஏதோ ஷூட் பண்ணிருந்தாங்க தமிழும் சரஸ்வதி அப்போ குளத்தூர்ல அப்படியா ஒரே ஒரு நாள் தான் என்ன நியூடா அது உங்க டீம் ஃபுல்லா சேர்ந்து தமிழும் சரஸ்வதி டீம் ஃபுல்லா ஒரே ஒரு ஆள் அந்த விமன் ஒரே காத்திருக்கிறது மற்றும் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆக்ஷன் நான்கு பாடல்கள் அதிரடி தேர்தல்களும் ரெடி இந்தியாவின் ஆட்டம் இப்போது உலகையே ஆடும் டிசம்பர் 28 மதியம் 2:30 மணிக்கு டிஸ்னி ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் ஒரு திறமை இன்னொரு திறமைக்காரன் வந்து இல்லைக்கா சரித்திரமும் இல்லை பேரை சொன்ன அடையங்கப்பா 11 பேர் ரொம்ப கேட்டதா சொல்றீங்க ரொம்ப கேட்டாரு நீ நல்லா விளையாடு நான் எதிர்பார்த்தேன் கஷ்டப்படுத்தல அழகு தான் எனக்கு கஷ்டம் அது விடுங்க யாராவது வெளியில இருந்து இப்படி சொல்றேன் எல்லாரும் நல்லா தான் சொல்றாங்க எல்லாரும் கேட்டது லாஸ்ட்ல கூட பாசிட்டிவா ஆக்சுவலி சீசன் பாசிட்டிவா ஓகே ஆமா என்ன வாங்குறீங்க என்ன வாங்குறீங்க ஐ திங்க் வீடிங்க இல்ல இல்ல டோர் நம்பர் நான் சாப்பிட்டேன் வாங்க நீ ஒரு ரூபாய் எனக்கு வாங்கியா ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதவி வாங்கல உப்பு சேர்த்துட்டு அதை விட உப்பு இல்ல இது புடி எல்லாரும் வாங்கி வருதுன்னு சொல்லுவாங்க ரசப்பொடியெல்லாம் போட்டேன் மாவன் ஏன் சவுண்ட் விட்டு எல்லாம் தான் போட்டு செஞ்சேன் எப்படி குழம்பு வாங்க வாங்க சாப்பிட மாட்டீங்களா இந்த வாருங்க ஒரே நிமிஷம் வெயிட் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நல்ல அவங்களோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ஃபேமிலி வந்தா அவங்கள மட்டும்தான் நடுவில் உட்கார வச்சு மீதி பேர் எல்லாரும் பத்தி பேசாம அவரை பத்தி மட்டும் பேசினாங்க. இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க? அவனை பத்தி எல்லாரும் இல்ல கேட்டு ஒரு மழை வந்து உள்ளிட்டு போலாமான்ட்டு மழை வரலடா வந்து வந்து வருதுன்னா ஆமா எல்லாரும் நல்லா விளையாடிட்டு நல்லா வெளியே நீயும் மீன் சொல்றேன் செய்வல
இப்போ வந்து நிறைய இந்த வாட்டி நிறைய பொருள் இருக்குல்ல மீன் எடுத்துக்கிட்டு இந்த வாட்டி நான் கிச்சன் எல்லாம் ஏமாந்துட்டு அப்பா கூட பச்சை கொடியெல்லாம் எல்லாருக்கும் பச்சை கொடியா இருக்கா இந்த எந்த கொடியே தெரியாம நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கே எப்படா வருவீங்கன்னு நினைச்சு நீங்க கரெக்டா வந்தது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்க ஃபேமிலி வேற வந்துச்சு. நான் போகும் வரும்போது அவங்க போனாங்க. அப்படியே நானும் ஃபேமிலி கூட வந்தாங்க. உங்க அம்மா நல்லா நினைச்சு அடிப்பட்டிருக்கேன். வந்தாலே கதறிட்டாங்க. அப்பா நான் 2 பேரும் கதறி அப்படியே பாக்குறேன். நான் ஒண்ணு பண்றேன். நான் அந்த பின்ன கல்லட்டாம அப்படியே கொடுத்து விடுறேன். சோ இதுதான் என் கையோட சைஸ். அதே மாதிரி பின்னாடி நீ கொடுத்துருக்கிறத விட 2 இன்ச்சு 2 இன்ச்லாம் ரொம்ப ஜாஸ்தி. இது கரெக்டா இருக்கு. நீ எனக்கு அந்த அந்த பிளவுஸ்ல கொடுத்துருக்கல த்ரெட் ஒயிட் கலர் சாரி நீ எனக்கு கரெக்டான அந்த ரெட் எப்படி இருந்தது? நீ பிளாக் கலர் ஒரு ட்ரெஸ் கொடுத்து விட்டுருந்தல சண்டேக்கு பிளாக் ஃபுல் ட்ரெஸ் உன் தங்கச்சி கூட தச்சு அந்த மாதிரி நீ எனக்கு பிளாக் கலர்ல ஒரு ட்ரெஸ் பண்ணி கொடுத்தியே சாட்டர்டே சண்டேக்கு ஒரு பிளாக் அது பர்ஃபெக்ட்டா இருந்தது எனக்கு. சரி ஓகே உங்க பையன் பார்த்தது வந்து சரி என் பையன் கூட அது போல தான் இருப்பான். சின்ன அல்ல சப்பியா என் தம்பி அப்படிதான் இருக்கும். நான் தான் சொன்னதில்ல ஒரு வயசுல எல்லாரும் உள்ள காத்துருங்க. மழை விட்டதும் போட்டோ எடுக்கலாம். ஓகே தேங்க் யூ பாஸ். சரிம்மா புரிஞ்சிச்சுமா. தனியா தான் விளையாடுற நீ. ஆமாடா எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா இப்போ ஸ்ட்ராங்கா வருது. செம்ம ஸ்ட்ராங்கா வருது. தெரியுது உனக்கு தெரியுது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க ப்ளீஸ். நீங்க சாப்பிடுங்க. இப்ப வந்து அவளுக்கு சந்தோஷத்துல இருப்பா. சொல்லுங்க வந்தாங்களா பவித்ரா? ஃபேமிலியும் வந்தாங்களா? அவங்க தம்பி வந்துட்டு நீங்க விட பாருங்க என்னமோ சொன்னாரு. என்னமோ சொன்னாங்க அக்கா போல சொன்னாரு. நாமினேஷன் டிஸ்கஸ் அவ்வளவு பெரிய மேட்டர் சொன்னாரு. உண்மையா? அப்படின்னு பார்த்தா யாரையும் அனுபவத்தாம சாயல காத்து எல்லா வாரமும் இருந்துடும். நீ பாத்துக்க நீ பாத்துக்க ஆக்சுவலி நீ சொல்லிட்டு போங்க. எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும் நான் எதுவும் ரொம்ப வீட்டை கஷ்டப்படுத்துறோம். ஏன்னா உள்ள இருந்து பார்க்கும்போது எனக்கு தெரியல வெளியில இருந்து உங்களுக்கு எப்படி இருக்கு. பட் உள்ள இருந்து பார்க்கும்போது எவ்ரி நெகட்டிவ் கம்ஸ் டு மீ. நான் அப்படி நான் இது நீ எவ்ரி டைம் ஹாப்பியா இருக்கட்டும். எனக்கு அப்படி இருக்கிறாடா
கிச்சன் சூப்பர்னா நான் சுத்தி பண்றேன் அது காலையில சம்பாதி பண்ண டீம் நான் கிடையாது அப்ப அவங்க தான் காலையில சம்பாதிக்கிற டீம் நம்ம தான் தரும் எப்படி சொல்லுங்க போட்டு நான் பூண்டெல்லாம் உரிக்கல இங்க வர இந்த பூண்டெல்லாம் ஆல்ரெடி உரிச்சிருந்தது நம்ம இடத்துல போய் கட் பண்ணிட்டோம் நம்ம அந்த சைடு தான் பண்ணுவோம் நீங்க பெசஞ்ச அவங்க சுத்தம் முடிஞ்சு போச்சு என்னோட மாதிரி என் பூண்டு சட்னி வருது இது அவ்வளோதான் என்னோட ஸ்டேட்னா மீதிங்க வா வெங்காயம் இது நம்ம இதெல்லாம் நம்ம எடுக்கல ஆமா இப்போ நம்ம ஏய் என்னடா பண்ற நீ பாத்துமே காணோம் வெரி குட் கமான் போணுமா இது வெள்ளா யாரு இது வெள்ளா காமன் தான்டா அது அப்படினா என்னடா புரியுங்க இருக்கிற இன்னொரு இருக்கிற மச்சான் என்ன பண்ண சொல்லியா சூட் பண்றியா வாய் ஊட்டி விட்டா எனக்கு சூட் பண்றியா இவ்வளோ வச்சுறியா ஏய் இந்த இல்லைன்னா வந்துட்டு நான் விளையாடுறது வந்து அவங்களுக்கே பிடிக்காம போயிருக்குமோ இல்லைன்னா வந்து அப்படியா உங்ககிட்ட பேசுறதுனா நான் இனிமே யுவராஜ்கிட்ட தான் நிறைய பேசுவேன் எனக்கு தெரியும் யுவராஜ் பத்தியும் தெரியும் சுபி பத்தியும் அவருக்கு நல்லா நேற்று அழுதியாமே எதுக்கு ஆமா ஆசையா இருந்தேன் எனக்கு எங்க அம்மா பார்க்கணும் போல ஆச்சு எனக்கு கேமரா நானும் கேட்டு சிரிச்சேன் சத்தியமா நான் நினைச்சு பார்க்கல நான் யோசிச்சேன் ஷூட்டிங் அது இன்னொன்னு அம்மா பேசவே வர மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் ஐயோ அம்மா மட்டும் தனியா வந்துச்சா அம்மா என்ன பேசுவாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன் நம்மளையும் பேச மாட்டோம் ஆமா அதனால நல்ல வேலை நீங்க 2 பேரும் வந்தீங்க அந்த தட்டை முட்டை இருக்காடி யாருக்கிட்ட உங்ககிட்ட இருக்கா தட்டை தட்டு என்னது ஸ்நாக்ஸ் ஒரு வந்ததுல இது யாருடா தீபக் கண்ணாடி ஃப்ரெண்ட்ஸிங்க ஆமா எடுத்துக்கா நம்மளுக்கு தான் மச்சான் ஒரு ஸ்பூன் போடு அப்படி இருந்தேன் அந்த உருளிக்கு பெரிய இம்பேக்டா எல்லாமே வெடிச்சு பார்த்தாங்க ஸோ வெடிச்ச ஒரு ஆள் அங்கெல்லாம் உட்காந்து வைக்கிறோம் ஸோ இப்போ அம்மா அப்பா அவங்க போனவங்க யாரும் ஃபுல் எனர்ஜி நாங்கள் உள்ள வெளியே போனாங்க ஸோ அப்படி எல்லாம் நல்லா சரி சரி முடங்காம கேம் 3 வாரம் தான் இருக்கு இன்னும் ஒரே வாரம் தான் கேம் ஆமாம் டிடிஎஃப் முடங்காம அதுக்கப்புறம் சார் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஸோ அந்த மைண்ட் செட் வந்துட்டேன் ஆல்ரெடி நல்லா விளையாட ஆகணும் ஆமாம் இறங்கி விளையாடலாம்னு பண்ணி வச்சேன் ஆக்சுவலாக போனோம் அந்த கிளாஸ் சூப்பராக இருந்துச்சு செங்கலா ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வீட்டில் நீங்கள் எல்லாருமே பயங்கர விளையாடுங்க ஒவ்வொரு கிளாஸில் ஒருத்தர் தனியாக பெருசாக இருப்பீங்க இந்த கிளாஸ்க்கு எல்லாருமே போயிட்டு தான் சண்டை நடந்தது அதை பேசிக்கிட்டது முரண்பாடு எல்லாத்தையும் தாண்டி கேமாக சூப்பராக எனக்கு தெரிஞ்சு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னு எனக்கு இந்த சீசனில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் ஒவ்வொரு சீசன் ஒரு டாஸ்க் இருக்கு ஆமாம் மீன் குழம்பு அப்புறமா குறைக்கிறது எல்லாமே நான் நல்லா ஒரு வாரம் வந்து சாப்பிட்டாங்க நீங்கள் பேசிட்டு இருக்கீங்களா அவங்ககிட்ட ஜாக்கமாக கிடைக்கிறாரு நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த ஒரு இம்பாக்ட் மாதிரி எதிர்பார்க்கலாம் வந்தா சார் காலையில இருந்தே இப்போ நமக்கு சொல்றாங்க இப்போ சரி சரி இப்போ அது ஒரு பார்ட் ஆஃப் த ஈவெண்ட்னு இப்போ தான் வந்து நீங்க ஆமாம் நல்லா போயிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு என்ன வேணுமா அப்போ தெரியும் இப்போ ஓகே சொல்லுங்க
ஸோ அதான் நீங்களும் நான் ஃபேமிலிக்கு அதான் அப்பா இருக்கலாம் அமைதியாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அமைதியாக உட்காராம அவங்க சொன்னது எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் விளையாடுறதா இருக்கணும். அது நல்லா இருக்கோ நல்லா இருக்கோ உங்களோட 100% எடுத்துக்கிங்க தான் நாட்டில் அவர் கஷ்டமாக இருக்காங்க. சொல்லப்படுது மக்கள் எல்லாமே முடிச்சிருக்கலாம். சொல்றீங்களா போயிட்டு ஃபுட்டு வாங்கி சொன்னாலும் அழகா கேட்டு வந்திருக்கீங்க, செம்ம கியூட்டா வந்திருக்கீங்க. சொல்லிதான் உங்களை ரெடி பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. சாரிலாம் நீங்களே கட்டிட்டீங்களா? ஐயோ அழகு. சாப்பிட்டீங்களா? தனியா விட்டு சாப்பிட்டீங்களா? கொஞ்சமா கொடுக்கல. ஐயோ அல்லாமே எடுப்பீங்க, சுபினே கொடுக்கலாம். நீ சாப்பிடலாம் சாப்பிடுறேன் நேற்று வந்து என்னதான் திட்ட போறோம். எனக்கு வேணாம். நான் பண்ணது இதெல்லாம் என்ன பண்ணல. கூட கம்ப்ளீட்டாங்களா? ரயான் கிருஷ்ணன் இது அப்ப நேற்று வந்து கீப் பண்ணிட்டு வந்தீங்களா? அது நின்று வச்சுட்டா வயசு தெலுங்குல பேசுறேன். நீ ஹாப்பியா? நிஜமா ஹாப்பியா? இப்போ நீ அழகு நிறுத்துங்க. நான் என்ன சொல்றேன், நீ பண்றது எல்லாருமே தான் புரியுதுடா. ஆனா நீ உனக்கு புரியுதா? நான் அழுகுறது மட்டும்தான் இந்த வீட்டுல எனக்கு புரியுது. பேசினா மாறிடுது. இல்ல நான் ஜென்யூனா பேசினாலும் அது வேற ஏதாவது நினைச்சுக்கிறேன். இவ்வளோ வருது. ஈவன் என்னோட ஃப்ரெண்டுன்னு நினைச்சு நான் ஒருத்தர்கிட்ட போய் அழுதாலே அதை கண்டென்ட்னு சொல்றது எனக்கு புரிஞ்சுக்கல. ஆமாம்மா. இப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்ப எனக்கு என்ன லெட் அவுட் பண்றது இருக்கு. எனக்கு அந்த அழுகிறது மட்டும்தான் லெட் அவுட்டா இருக்கு. வேற எதுவுமே என்னால எனக்கு நான் எப்படி திரும்பி பவுன்ஸ் பேக் ஆகணும்னா நான் அழுது காம் டவுன் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகணும். அப்படியா? நீ எதை பார்த்தாலுதா? நான் வந்து ஃபர்ஸ்ட் இங்க நடந்து அருண் வந்து வச்சது. அதுக்கு அழுதுட்டு ஆமா நீ வந்து தெரிஞ்சமா இருக்கு. ஆமா எனக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருந்துச்சு. அவர் என்ன நீங்க வந்து சாப்பிடாம வந்து லப்பு போட்டு இல்லாம அதான் நீங்களும் சொன்னீங்க ரொம்ப நெகட்டிவா இருந்த மாதிரி முன்னாடி வந்து ரெட் கார்பெட் நடந்தது. எனக்கு இவ்வளவு நாளா என் பேர் அப்படி கிடையாதுமா. இவ்வளவு நாளா என் பேர் எதுவுமே வந்ததே இல்லை. எல்லாருமே சவுண்ட் தான் வரும். டக்குன்னு என் பேர் வந்து புரியல. ப்ரிவிலேஜா இருந்துச்சு. எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் எனக்கு வந்து ரெட் கார்பெட் அதுதான் ஆமா. சரி நான் எதுவும் தப்பா இருக்கும் சரி. இப்போ போட்டோ எடுத்துக்கலாம். தேங்க்யூ பிக் பாஸ். நல்லா விளையாடுங்க எல்லாரும். இதுல வந்து மீன் குழம்பு வந்தது. மா மீன் குழம்பு நான் ஃபேமஸ் ஆகின்னு கேட்குங்க. அடுத்து வந்து மீன் குழம்பு எல்லாரும் இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அவ்வளோதான். பொண்ணு கூட சூப்பரா மீன் குழம்பு. ஏய் நீ உனக்கு புரியுதா? என் ஃபேமிலியோ என்னோட ஃப்ரெண்டோ எனக்கு ஏன் எனக்கு தெரியும் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து போட முந்து உங்களுக்கு கொடுக்க வச்சிருக்கேன். வந்து சாப்பிடுறோம்.
ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. பிக் பாஸ் 3, 2, 1, cheers! 3, 2, cheers! 3, 2, 1, cheers! எடுத்துட்டாங்களா? அம்மா ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு எடுத்துட்டாங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட தனியா எடுத்துக்கலாம். அவங்க எடுத்துக்கிட்டு வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வேண்டி வாங்க ஐயோ அவங்க வீட்டுல என்ன என்ன பண்றது இருக்கு 3, 2, 1, cheers! எல்லாமே சேர்ந்து எடுத்துப்பாங்க சாரி சாரி சவுண்ட் சாப்பிட்டுட்டு இருக்கா கூப்பிடு. இன்னொரு இருக்குமா என்ன விஷயம் அறிஞ்சிட்டு பின்னாடி இல்ல நீ சாப்பிடும்போதே வந்துட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சாப்பிடும் சவுண்ட் இல்ல சாப்பிட்டுட்டா முடிச்சிட்டா. Sound! சவுண்டும் டீப் பண்ணி ப்ரோ. வீட்டுல ஃபேமிலி வெளியே கூட கொஞ்ச நேரம் போட்டு எங்க ஊர்ல எல்லாரும் வந்தாச்சு. சொல்ல வைக்காது உன் பையன் மம்மி மாமா சவுண்ட் ஓடியா? அப்படியா சரி அக்காவை மறைக்காம நான் கை வைக்க முடியாது. வேகமா வாங்க. எப்போதுமே நீங்க சிறப்புங்களை வெயிட் பண்ண வைக்கிறீங்க. செலிபிரிட்டி ரொம்ப வேகமா வந்துடுறாங்க. அவங்க செலிபிரிட்டி தான். இல்லப்பா யார் வந்தாலும் உட்கார மாட்டாங்க. ரெடியா? ரெடி 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 3, 2, 1, cheers! நான் சொல்ற இடத்த படத்துல நீங்க மட்டும் ஏன் ஏதாவது பிரச்சனை மாட்டிட்டே இருக்கீங்க? எவ்வளவு இருந்தாலும் பிரச்சனை நம்மள ஆளுங்க காட்டுறாமா உலகளவில் சாதனை படைத்த நெட்போலர் ஓல்வரின். ஆனால் எல்லோர் மனதிலும் உள்ள ஒரே ஒரு கேள்வி என்ன மாதிரி தெரியுது? கூட யார் தோரா? தோர் ஏன் அழுதாரு? தோர் ஏன் அழுதாரு? தோர் ஏன் அழுதாருன்னு சொல்லவே இல்லை. மாத்திரம் வேலை செய்யுது. Thank you. Thank you so much. Thank you. Thank you. நல்லா சமைச்சு கொடுப்பா சூப்பரா சமைச்சு சாம்பார் பரவாயில்லையா முக்கால்வாசி கலந்து வந்துட்டீங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் சிக்கன் சொல்லுங்க. எல்லாருமே வந்து கொஞ்சம் அடங்கிட்ட மாதிரி இருக்கு. மேபி அடுத்த வாரத்துல உங்களுக்கு டிக்கெட் டாஸ்க் எல்லாம் ஆரம்பிச்சுட்டா எல்லாரும் ஃபயர் ஆயிடுவீங்களே, அதுதான் வேணும். எல்லாருக்கும் ஒன்றும் கொடுக்கல நம்ம டிக்கெட். ஆமா பிரிண்ட் அடிச்சு அனுப்பிச்சுருவாங்க. ஆமா ஆமா அதோட அமௌண்ட்டும் சேர்த்து சரி அது கவலைப்படாம இருக்கு. எத்தனை வாரம் இருந்தாலும் ஜம்பா விளையாடுறா சாஞ்சிக்கோ. ஆமா எந்த தோல் எல்லா தோலுமே வாங்க. கனவு திறந்துட்டு போய்க்கோ நாங்க போகணுமா?
சி 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 வரலன்னா அழுவுது, வந்தா அழுவுது. அடியமா நான் 3 பேர் இல்லைங்க சத்தியமா இதுக்கப்புறம் நான் வர முடியாது. எனக்கு ஒரு தெரியாது, பிடிக்கவே பிடிக்காது. ஆமா பிடிக்காதுதான். ஐயோ அதே பார்த்து எல்லாத்தையும் பார்த்து எனக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருந்துச்சு. அப்புறம் ஃபன்னா எல்லாரும் செய்வேன். நிறைய லெசன் கத்துன்னு இருக்க நீங்க எல்லாம் அது ஒரு கட்டத்துக்கு ஓகே அவ்வளோ அதாவது கலக்க போகுது யாரையெல்லாம் எல்லாரையும் வச்சு காம்பல் கொடுக்கறது எல்லாம் வந்து சரி புரியுது. இது வந்து சீரியஸான ஒரு இது. பட் அந்த ஃபேக்டரும் எனக்கு சொன்னாலன்னா நீ சொன்னாலன்றது எனக்கு டிசப்பாயிண்ட். எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா அது ட்ரை பண்ண நடுவில் அது எப்படி வேணா எந்த ஒரு ஒன்றும் சீரியஸாக மாறிடுச்சு. பரவாயில்ல நீ பண்ணா இரு அவங்களும் அதுக்கு பழகுவாங்க. எல்லாருக்கும் புதுசா இருக்கும். சரியா சரியில்லை. ஆரஞ்சு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? நீதான் பார்த்து அப்படியா? ஆமா கார் வந்து நின்னாலே உன்னதான் பார்த்து சுபி உள்ள போனா கூட எங்க அவளை சுபியை வந்து நீ தான் நினைச்சீங்கன்னா அச்சோ. அப்புறம் தடவை கொடுத்து மனுஷன் ரொம்ப கேட்ட சொல்லுங்க நீ. அப்புறம் ஸ்டாலின் மாமா ஸ்டோரியில சொல்றது எப்படி இருந்துச்சு? ஸ்டோரி கதை சொல்லுங்க தூங்கிட்டு இருக்கோம். கதை சொல்லுங்க சொன்னாங்க. கதை சொன்னேன். அதுக்கு நல்லா இருந்துச்சா? சரி சும்மா சொல்றாங்க பார்த்துருந்தாங்க. குடும்பமே கூட லைஃப் பார்த்துருக்கு. அப்படியா? ரொம்ப சிறப்பா இருக்கீங்களா? ஆமா நான் பார்க்கறத விடு. 12 மணிக்கு தான் தூங்குறேன். அப்புறம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அந்த மாதிரி சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு? உங்க அத்தை பசங்க தான் பார்த்துருக்காங்க. உங்கள்கிட்ட யாரு இருக்குது? அதுதான் அந்த கேங் கூட சேரலன்றாங்க. சரி அப்பெல்லாம் சொல்லல நாங்க. அது அவ கருத்து. அவளோட கருத்து. நாங்க அப்பெல்லாம் சொல்லல. சொன்னதா இருந்தது. ஓகே ஓகே தலைமை நிர்மலா, சுபிகா, யுவராஜ், இந்த பிக் பாஸ் வீட்டில் உங்கள் நேரம் இத்துடன் முடிந்தது. ஜாக்லின், உங்க ஃபேமிலியை மீண்டும் வழியா வழி அனுப்பி வைக்க. கண்டிப்பா பிக் பாஸ். தேங்க் யூ so much பிக் பாஸ். மற்றவங்களுக்கு ஃபேமிலி அப்புறம் டாஸ்க், உங்களுக்கு ஃபேமிலியோட நீங்க கேட்ட ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much Big Boss. Thank you. Thank you. பெருசு ரொம்ப வெல்டவா. பாத்திரம் பாலன்னு சொல்லிட்டு இத்தனை விளையாடுற நீ நல்ல மாட்டேன் இதுக்கப்புறம். சரியா? தேங்க்ஸ். சரி உங்க அம்மா வந்து நான் அழகுலன்னு சொல்லிட்டு தெரியும். விளையாடு அழகு. போங்க போலாம். Meeting you all. షుగర్ టెస్ట్ చేసుకో. కమ్మిగా స్వీట్ ఒళ్ళు చూసుకో. సరేనా? సాப்பிடுறது ఆరోగ్యం చూసుకో. என்ன ஆடமாட்டல ஃபேமிலி வரலன்ட்டு அதான் சொல்றேன். இனிமே நல்லா ஆடுமா அப்படி சொல்லலாம். எதிர்பார்த்தெல்லாம் எதிர்பார்த்தெல்லாம் கிடைச்சிருச்சு. இனிமே 5 more no crying more.
ஓகே பாப்போம் ஃபைனல் Only final one. All the best everyone. Bye, bye, bye. கொஞ்சம் ப்ளீஸ் எங்களுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் சுவாரஸ்யமா எல்லாரும் செஞ்சீங்கன்னா அவரோட fun mode வேண்டாம். See, இவங்கெல்லாம் ஒரு fun கொடுக்குறாங்கல்ல ஆடியன்ஸ் அது வேணும். ஆடியன்ஸ் பை பை. bye, bye. bro, எல்லாம் நல்லா விளையாடுங்க. உங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கு. Bye, 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 bye. Bye bye bye. Bye, 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 bye. அம்மா அனிஷ் நடிங்க அனிஷ், happy. ஐயோ ஜாலியா இருக்கு பிக் பாஸ் ஐ லவ் யூ பிக் பாஸ் ஏய் ரயான் எப்படி எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்லு ஃப்ரெண்ட் ஒரு